இந்த மதம் சார்ந்த அரசியலை வந்து தொடர்ந்து இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. யாருன்னா நாங்க எடுக்கல. இந்த திமுகவும் பாஜகவும் தான் எடுத்துக்கிட்டு. நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னா அந்த எங்களுடைய திரைப்படம் ஒன்று மர்சல் படம் நினைக்கிறேன். அது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இதே பாஜகவை சேர்ந்த ஒரு அரிய வகை விஞ்ஞானி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா, உடனே ஓட்டர் ஐடியை தூக்கி வெளியில விட்டார். இன்னைக்கு பார்த்தா அவர் படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது சேகுவாரா அவரின் செல்ல குட்டிகளுக்குலாம் வந்து என்ன ஆயிடுதுன்னா பயங்கர கோவம் வருது. வந்துட்டு உடனடியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவருடைய இஸ்லாமிய சகோதரர்களே கேவலமாக பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் நீங்கள் வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கோ இல்லை வந்து சன் பிக்சர்ஸுக்கோ படம் பண்ணும்போது அந்த இசை வெளியீட்டு விழாக்களில் மட்டும் எப்படி அவர் தளபதி விஜயா தெரிஞ்சார்? அப்போ உங்கள் குடும்ப சொத்துக்களுக்கு படம் பண்ணும்போது தளபதி விஜயா தெரிஞ்சார்ல. அரசியல் கட்சியாக ஆரம்பித்து உங்களை எதிர்க்கும்போது திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லும்போது எப்படி உங்களுக்கு வந்து ஜோசப் விஜயா தெரிகிறாரு? அப்போ இந்த மத அரசியலை எடுக்கிறது யார்? அன்றைக்கு பாஜக, இன்றைக்கு திமுக. ஓனரை போலவே பார்த்துட்டு இன்றைக்கு ஸ்டேட் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய திமுக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அனாலிசிஸ் ஒன்று பண்ணிட்டு சமீபத்தில் வெளியிட்டு இருந்தார். 1,250,000 வாக்குகள் வந்து போலியாக வந்து இருக்கிறது. இது போன்ற ஜனநாயக படுகொலை வேலையை பாஜக நிச்சயமாக செய்யும் அப்படின்றது தான் எங்கள் தலைவர் வந்து இப்போ கிடையாது, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு வேலை சொன்னார். இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மக்களுடைய போராட்ட காலத்தில் தாவேக்காவுடைய தோழர்கள் நிற்கிறாங்க, தலைமையின் சார்பாக நிற்கிறோம், நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படின்ற போது இதை நோக்கி வந்து இவ்வளவு கேள்விகள் எழுது. ஆனால் வந்து ஆளும் ஆட்சியாளர்கள் வந்து யாருமே கேள்வி எழுப்புறது கிடையாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம். வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் கலந்துரையாடலுக்காக இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல் மாநாடு நடக்கும்பொழுது விஜய் அவர்கள் பேசும்பொழுது வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அவர்களே இவர்களேன்னு ஏன் பேசணும், சமத்துவ அரசியல்னும் பொழுது எதுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் முன்வைக்கணும் பேசியிருந்தாரு. அண்மையில புஷி ஆனந்த் அவர்கள் பேசும்பொழுது யாரும் விஜய் வந்து பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது, ஜேவின்ற ஒரு வார்த்தையை விட்டிருந்தாரு. அந்த ஜேவி வந்து மேபி ஒரு ஜனநாயகன் விஜயா சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அது கன்வே ஆனது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜோசப் விஜய் அப்படின்றது. அது பல ஊடகங்கள்லையும் எப்படி பேசப்பட்டது அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கல, மதத்தோடு தான் கூட்டணி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை பேசப்பட்டது. அவரு சமத்துவம்ங்கிறாரு, இவரு ஜேவி ஜேடின்னு சினிமா பாணியிலே போயிட்டு இருக்காரு. இது முரண்படலையா? இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அன்றைக்கு வந்து அவர் சொன்னது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய விஷயமாக யாருமே வந்து பார்க்கல. என்ன விஷயம்னா, அந்த அப்படி சொல்கிறதுனாலையோ இல்லை தளபதி விஜய்னு சொல்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்று வந்து எங்ககிட்ட வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து நீங்கள் வந்து தலைவரை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னா எங்கேயும் சொன்னது கிடையாது. நாங்கள் பல்வேறு இடங்களில் பேசும்போது பேர் சொல்லி தான் கூப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான தகவல். அவர் சொன்னதாக சொல்லப்படுது, அவர் வந்து இது போல் உத்தரவிட்டிருக்காருலாம் பொய்யான தகவல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த மதம் சார்ந்த அரசியலை வந்து தொடர்ந்து இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. யாருன்னா நாங்கள் எடுக்கலை, இந்த திமுகவும் பாஜகவும் தான் எடுத்துக்கிட்டு இருக்குது. இது இப்போன்னு கிடையாது. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னா அந்த எங்களுடைய திரைப்படம் ஒன்று மர்சல் படம் நினைக்கிறேன். அது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இதே பாஜகவை சேர்ந்த ஒரு அரிய வகை விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணார்னா, உடனே ஓட்டர் ஐடியை தூக்கி வெளியில் விட்டார். வெளியில் விட்டுட்டு அவருடைய ஒரிஜினல் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு அவர் பேசினார். இன்றைக்கி பார்த்தா அவர் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர் ஒரு படம் நடிக்கிறாரு. நீங்கள் கெட்டப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு சூழலில் தான் வந்து இன்றைக்கு வந்து இவர்களுடைய அந்த மதம் சார்ந்த அரசியல் வந்து இன்றைக்கு பாஜக கையில் எடுக்குது. சரி, பாஜக தான் கையில் எடுக்குது அப்படின்னா, இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்வு நடந்தது பிறகு இஸ்லாமிய பெருமக்களுடைய ஆதரவு வந்து மிகப்பெரிய அளவில் தலைவருக்கு இருக்கிறதை பார்த்துவிட்டு, அதுவும் சேப்பாக்கத்திலையும் நடத்தணும் அந்த விழாவை. அதனால் சேகுவாராவின் கூட்டங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னன்னா, எப்படி இவ்வளோ இஸ்லாமியர்கள் வந்து தலைவரை தேடி வராங்க? ஏன்னா அந்த அரங்கிற்குள்ளே மட்டும் இல்லை, அரங்கிற்கு வெளியில் பாலங்களில் ஃபுல்லாக இஸ்லாமிய சகோதரர் நின்று தலைவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது சேகுவாரா அவரின் செல்ல குட்டிகளுக்குலாம் வந்து என்ன ஆயிடுதுன்னா பயங்கர கோவம் வருது. வந்துட்டு உடனடியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவருடைய இஸ்லாமிய சகோதரர்களே கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேடையில். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் தலைவருடைய பேரை சொல்கிறார். அவருடைய முழு பேர் இதுதான். சரி, அவருடைய முழு பேர் அதுதான். இப்போ என்ன ஜோசப் விஜய் அவரோட முழு பேர் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் ஜோசப் விஜய்னு இருந்தால் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா, தலைவராகக்கூடாதா, ஆட்சி அமைக்கக்கூடாதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? ஏன் நீங்கள் வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கோ இல்லை வந்து சன் பிக்சர்ஸுக்கோ படம் பண்ணும்போது அந்த இசை வெளியீட்டு விழாக்களில் மட்டும் எப்படி அவர் தளபதி விஜயா தெரிஞ்சார்? அப்போ உங்கள் குடும்ப சொத்துக்களுக்கு படம் பண்ணும்போது தளபதி விஜயா தெரிஞ்சார்ல. அரசியல் கட்சியாக ஆரம்பித்து உங்களை எதிர்க்கும்போது திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லும்போது எப்படி உங்களுக்கு வந்து ஜோசப் விஜயா தெரிகிறாரு? அப்போ இந்த மத அரசியலை எடுக்கிறது யார்? அன்றைக்கு பாஜக, இன்றைக்கு திமுக. ஓனரை போலவே பார்த்துட்டு இன்றைக்கு ஸ்டேட் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய திமுக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. இப்ப அண்மையில ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருந்தார் இல்லையா? இத்தனை கணக்கான போலி வாக்காளர்களை வந்து பிஜேபியினுடைய தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இதை பார்க்கும்பொழுது ஒரு தனிநபராகவே கோபம் வருது. அப்படிங்கிறப்போ ஒரு அரசியல் கட்சியில ஒரு பகுதியா செயல்பட்டு இருக்கக்கூடிய நீங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுங்க? மிக தெளிவாக சொல்கிறோம். திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அனாலிசிஸ் ஒன்று பண்ணிட்டு சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில், அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகாதேவபுரான்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
எத்தனை 1,250,000 வாக்குகள் வந்து போலியாக வந்து இருக்கிறது. இதை ம். வந்து அவர்கள் கொண்டு வந்து இது இப்படி வந்து பாஜக செயல்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சில ஆதாரங்களை வெளியிடுகிறார். ஓகே. அந்த ஆதாரங்களை வெளியிட்டு அதன் மூலமாக எப்படியெல்லாம் வந்து ஃபேக் அட்ரஸ்ல, ம். ஃபேக் நேம்ஸ்ல, அதேபோல வந்து ஒரே ஒரு எண் கொண்ட அறை ஒரு ஒரு ஆமா. 1 பிஹெச்கே ஃபிளாட்டுக்குள்ள வந்து 80, 45 50 பேர் பேர், கிட்ட இருக்காங்க. 80 பேருக்குலாம் வந்து வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு. பொதுவான இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாக்காளர்களுடைய லிஸ்ட் இருக்கு. அட்ரஸ் இல்லாம அப்பாவோட பேர் தப்பா இருக்கிறவங்க. ஏபிசிடின்னு இருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ற பேர் மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தோட வெளியிட்டிருக்கிறாரு. அப்போ முதல் கட்டமா நம்ம என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னா, ஒரு ஆதாரத்தோட ஒரு குற்றச்சாட்டு அவர் வைக்கிறாரு அப்படின்னா, இதற்கு வந்து ஆதாரப்பூர்வமா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரியாக்ஷன் என்னன்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இவர் குற்றச்சாட்டு வச்சுட்டாரு. இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து தலைமை தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகுது? ம். அவங்க வந்து இது ஆதாரப்பூர்வமா எப்படி வந்து மறுக்க போகிறாங்க? ஆனா அவங்க இன்ன வரைக்கும் மறுக்கல. பல தரப்புல அதுவே போலிங்கிறாங்களே. ஆமா. இவங்க இன்னைக்கு வரைக்கும் மறுக்கல. மறுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு அவரை வந்து பார்த்தீங்கன்னா, பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண ஆமா. சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு முதல்ல வந்து இந்த தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப 2 பக்கம் பதிலை பார்த்துட்டு தான், நம்ம அதுல என்ன விதமான நிலைப்பாடு நம்ம எடுக்க போறோம். அதுல நம்ம என்ன கமெண்ட் பண்ண போறோம்ன்றத நம்ம சொல்ல முடியும். ஆனா, இது போன்ற ஜனநாயக படுகொலை வேலையை பாஜக நிச்சயமாக செய்யும் அப்படின்றது தான் எங்கள் தலைவர் வந்து இப்ப கிடையாது. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுல சொன்னார். ம். என்ன சொன்னாரு நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுல ஒரு விஷயத்த பேசுறாரு. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன்ஸ் தான் வந்து இந்த தேசத்தினுடைய அடிநாதமாக இருக்க முடியும். அப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன்ஸ் நடக்கணும்னா, அந்த எலக்ஷனை நடத்தக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேரா வந்து செலக்ட் பண்ணணும். ஆமா. அப்ப அவர் சுதந்திரமானவராக இருக்கணும். ஆனா இந்த பாஜக என்ன பண்ணுதுன்னா, தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் பண்ணக்கூடிய அந்த விவகாரத்துல உயர்நீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு ஒரு பிரதம அமைச்சர், ஒரு கேபினெட் அமைச்சர், ஒரு எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர் அப்படின்னு அந்த குழுவை வந்து நியமிக்கிறாங்க. அப்போ அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியை நீங்க தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கேபினெட் அமைச்சரை கொண்டு வந்து, இப்போ நீங்க 3ல 2 பேர் வந்து நீங்க ஒன் சைடா நிக்கிறீங்க. இப்போ பிரதமர் இருக்கிறாரு, கேபினெட் அமைச்சர் இருக்காங்க. அப்போ ஒருதலை பட்சமாக ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய நிலையில நீங்க அந்த குழுவை வந்து நீங்க ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அதன் மூலமாக நியமிக்கிறீங்க. அப்போ ஒருதலை பட்சமாக ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படும் போது எப்படி வந்து அந்த தேர்தல் ஒருதலை பட்சமா நடக்காம இருக்கும்னு நம்ம நம்ப முடியும்? எப்படி அந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கும்னு நம்ம நம்ப முடியும்? எப்படி அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து யார் சார்பும் இல்லாம நடுநிலையாக இருப்பார்னு நம்ம நம்ப முடியும்? அப்ப அந்த இடத்துல ஜனநாயகம் கேள்விக்குறியாகுது இல்லையா? அப்ப இதை எதிர்த்து அன்றைக்கே நம்ம தலைவர் பேசியிருக்காரு. ஸோ ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வேலையில இன்று பாஜக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. ஓகே. இதே போல ஒரு விஷயம் தான் இப்போ சென்னையில வந்து சென்னை வெள்ளை மாளிகைக்கு எதிரா ஒரு போராட்டம் துப்புரவு பணியாளர்கள் ரொம்ப அமைதியான முறையில மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பல அரசியல் கட்சி தலைவர்களும் அதன் மீது கவனம் செலுத்தல. அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதே பல பேர் கண்டும் காணாம போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்திற்கு தாவேக்காவினுடைய கட்சி தலைவருடைய தரப்புல இருந்தோ அல்லது உங்க கட்சியினுடைய தரப்புல இருந்தோ என்னென்ன எங்க நடவடிக்கை கட்சியினுடைய தலைமையின் சார்பாக தான் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களும், சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணன் அவர்களும் பார்த்தீங்கன்னா, நேரடியாக போய் அந்த மக்களை சந்தித்து, அந்த மக்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அது எல்லாமே நாங்க செஞ்சு தரோம். அதேபோல உங்களோட வந்து தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும்னு சொல்லிட்டு எங்களோட தலைமையினுடைய நிலைப்பாடாக அவர்கள் அங்கு சென்று அந்த மக்களை சந்தித்து, அந்த மக்களுக்கு ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதற்கு முன்பாக அவர்கள் போராட்டத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட கழக தோழர்கள் எல்லாருமே தொடர்ந்து அந்த மக்களோட தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த போராட்ட காலத்துல அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுப்பதாக இருக்கட்டும், நீங்க அங்க நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாருமே வரல. இந்த மாதிரி வந்து விஜய் அவர்களுடைய கட்சியிலேருந்து வந்து தான் வந்து எங்களுக்கு இந்த சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம களத்துல அந்த மக்களோட மக்களாக நம்முடைய தோழர்கள் நின்றுட்டு இருக்காங்க. நம்முடைய தலைவர் தலைமை அறிவுறுத்தலின்படி தான் இது நடக்குமே தவிர்த்து அவர் சொல்லாம இது யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ அங்க போராட்டத்துல நம்ம மக்கள் நிற்கிறாங்க. இப்போ என்னன்னா இந்த இடத்துல நம்ம பல்வேறு இடங்களில் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மக்களுடைய போராட்ட காலத்தில் தாவேக்காவுடைய தோழர்கள் நிற்கிறாங்க, தலைமையின் சார்பாக நிற்கிறோம், நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படின்ற போது இதை நோக்கி வந்து இவ்வளவு கேள்விகள் எழுது. ஆனால் வந்து ஆளும் ஆட்சியாளர்கள் வந்து யாருமே கேள்வி எழுப்புறது கிடையாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம். ஏன்னா இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க அவங்க தான். 2021 முதலமைச்சர் வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு. யாருன்னா சென்னை ஆணையருக்கு வந்து மாநகர ஆணையருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அந்த கடிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல் 12,000 தூய்மை பணியாளர்களை வந்து பணியிலேருந்து நீக்கம் செய்வதாக வந்து அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது. அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அந்த பணியாளர்களுக்கெல்லாம் வந்து பணி நிரந்தரம் செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. இன்றைக்கும் அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராடக்கூடிய மக்கள் வந்து பேனராக பிரிண்ட் பண்ணி அந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அது நடந்துகிட்டு இருக்குது. இப்படி ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை மென்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, இன்றைக்கு ஆளுங்கட்சியாக வரும்போது எங்களை இந்த மாதிரி பண்ணுறீங்களே, அவங்களுடைய கோரிக்கை என்ன தெரியுமா? எங்களை வந்து நிரந்தர பணியாளர்களாக மாற்றுங்க. நாங்கள் வந்து தூய்மை செய்கிறோம். சென்னை முழுக்க நாங்கள் தான் வந்து தூய்மை பெய்கிறோம். எத்தனையோ புயல் வெள்ள பாதிப்புகளில் கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. 2 விஷயம். இந்த பணி நிரந்தரம் நீங்கள் செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு வந்து மாத சம்பளம், அதற்கு பிறகு அரசினுடைய மற்ற விஷயங்கள், மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவர்களுக்கு அந்த சம்பளத்தின் வாயிலாக கிடைக்கும். அதனால் அவங்க குடும்பத்தை பார்த்து கொள்ள முடியும் அப்படின்றதுனால அவங்க பணி நிரந்தரம் கேட்குறாங்க. அப்போது வேலைக்கேற்ற ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கும். பணியுடைய ஜாப் செக்யூரிட்டின்றது ஒன்று இருக்கும். இது 2த்தையும் கேட்டு தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. இதை தான் தரேன்னு சொல்லிட்டு அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு.
இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை தூக்கி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட வந்து வேலை செய்ய சொல்கிறாங்க ஓகே. ஒரு கான்ட்ராக்டில். இப்போ என்னன்னா இவர்கள் பிரைவேட் கம்பெனிக்கு போது அவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்றைக்கு கார்பரேஷனில் கான்ட்ராக்டில் இருக்கும்போது சென்னை கார்பரேஷனுக்கு நேரடியாக அந்த கான்ட்ராக்டில் இருக்கும்போது 23,000 சம்பளம் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களோட பிரைவேட்டில் ஒரு கான்ட்ராக்டில் போடும்போது எங்களுக்கு வந்து சம்பளம் வந்து 16,000 சொல்கிறாங்க. அதுலேயும் இஎஸ்ஐ பிஎஃப் இந்த இன்சூரன்ஸ் அது இதுன்னு எல்லாம் போக எங்கள் கைக்கு 14,000 தான் வரும். 23,000 வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த 13,000 வச்சு என் குடும்பத்தை நாங்கள் எப்படி நடத்துறது, எப்படி நாங்கள் சாப்பிட்றது, எப்படி வாடகை கொடுக்குறது, எப்படி பிள்ளை குட்டிங்களாம் படிக்க வைக்கிறது. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த பரிநிரந்தரம் தான் பண்ணலை, இப்போ இருக்கிற இதே நிலையிலையாவது நாங்கள் இருந்துக்கிறோம், எங்களுக்கு இந்த சம்பளத்தையாவது என்னை விட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இவன் அதையும் விட்டு வைக்க மாட்டான். அதையும் எப்படியாவது காலி பண்ணி ஒரு தனியாருக்கு கொடுத்து, தனியாருக்கு நீங்கள் எது கொடுக்க போறீங்க, உங்களுக்கு லாபம் இல்லாமல் நீங்கள் தனியாருக்கு ஒரு விஷயத்தை மாற்ற போறீங்க. இன்றைக்கு வந்து பாஜக அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆட்சி அமைச்ச காலத்திலேருந்து எத்தனை துறைகளை வந்து தனியார் மயமாக்குவதற்காக பாஜக வேலை செய்து நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து முதலமைச்சர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி தனியார் மயமாக்குதலை வந்து நம்ம எதிர்க்கிறோம், இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ நீங்களே தனியார் மயமாக்குறீங்களே, அந்த மக்களுடைய வேலையை பணியை வந்து தனியார் இப்போ நீங்கள் தனியார் மயமாக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த மக்கள் வந்து திடீர்னு வந்து பணியிலேருந்து தூக்கிட்டாங்கன்னா கூட அரசுக்கு தெரியாது, கார்பரேஷனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், வேலையை விட்டு தூக்கிட்டு இன்னொரு ஆளை கொண்டு வருவான். நாளைக்கு என்ன பண்ணுவான், வடமாநில தொழிலாளர் கொண்டு வந்து நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்ய சொல்லுவீங்க. அப்போ அங்கே இத்தனை ஆண்டுகளாக 10-15 வருஷமாக போராடக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த மக்களோட நிலைமை என்ன, அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? அவங்க அதிகமாக ஒன்றும் கேட்கலையே, 12 தானே கேட்டாங்க, அதையுமே நீங்கள் பண்ணலை. அதையும் பண்ணாமல் அந்த இருக்கிற 23,000 சம்பளத்தையும் கெடுக்கிறது அவங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் இருக்குது? அப்போ அங்கே கூடிய மேயர் எங்கே போனாங்க? சென்னை மேயர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன பேட்டி கொடுக்குறாங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கான்ட்ராக்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? எங்களுடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட சேர்ந்து டீ சாப்பிட்டாரு, டிஃபன் சாப்பிட்டாரு, சாப்பாடு சாப்பிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்களோட சேர்ந்து டீ சாப்பிட்டதும் சாப்பாடு சாப்பிட்டதும் பெருமையான விஷயமா? இல்லை நீங்கள் அதை பெருமைப்படுத்தி பேசுவது மூலமாக அவங்கள தாழ்த்த பார்க்குறீங்களா நீங்கள்? அப்போ அந்த மக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட சேர்ந்து முதலமைச்சர் சாப்பாடு சாப்பிட்டாருன்றதே நீங்கள் இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க அப்படின்னா அந்த மக்களை நீங்கள் எப்படி தாழ்த்த பார்க்குறீங்கன்னு பாருங்கள். அப்போ உங்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது தவறான கருத்து இல்லையா? அது தவறான கருத்தில் இல்லையா? அது முதலமைச்சர் அவங்களோட சேர்ந்து டீ குடிச்சாருன்னா ஏன் அவங்க கூட சேர்ந்து டீ குடிக்கக்கூடாதா? அவங்களோட சேர்ந்து சாப்பிடக்கூடாதா? அப்படி சாப்பிட்டா நீங்கள் வந்து அதை பெருமையாக வர பேசுவீங்களா? அப்போ ஒரு மேயருக்கு இந்த அளவுக்கு தான் அரசியல் அறிவு இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த மக்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. இவங்களுடைய பேச்சுலேயே தெரிஞ்சு அந்த மக்களை எந்த அளவுக்கு இவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த மக்களை இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் போய் பார்க்கல. என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்லுவோம் இப்படி ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, என்ன நம்ம பண்ண முடியும்? மேயர் போய் பேச மாட்டாங்க. அதே போல் வந்து திரு அமைச்சர் அவர்கள் சேகர் பாபு வந்து ரிப்பன் பில்டிங்கில் வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக வீட்டுக்கு போயிடுறாராம். ஃப்ரண்ட்டில் அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கு கூட வரும்போது பார்த்தா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. முதலமைச்சர் வந்து எங்கே வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காரு சொல்லுங்கள், என் பணி நிரந்தரம்னு அவர் எங்கே கொடுத்துருக்காரு சொல்லுங்கன்னு. அவர் கொடுத்த லெட்டரே இருக்குது, அதை தான் அவங்க வாசலில் பேனர் போட்டு பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, போய் பார்க்க சொல்லுங்கள். அவர் கொடுத்த லெட்டர் தான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என் கையெழுத்து முதலமைச்சர் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? வேறு யாருனா கையெழுத்து போட்டாங்க, இல்லை ஏதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு உருவாக்கிட்டாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? எப்படி தான் நீங்கள் அந்த மக்களை ஏமாற்றுவீங்க? எத்தனை தடவை தான் இப்படி ஏமாற்றுவீங்க? அப்போ இது போன்ற செயல்பாடுகளை நம்ம வந்து தொடர்ந்து கண்டிச்சுட்டு தான் இருக்கோம். அந்த மக்களின் பக்கம் தமிழக வெற்றி கழகம் களத்தில் நின்றுட்டு இருக்குது. நீங்கள் இன்றைக்கும் கேமரா எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அந்த மக்களுக்கு துணையாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஓகே. இப்போ வந்து தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கு இல்லையா? இப்போ வந்து என்னன்னா தாவேக வந்து ஒரு வேளை தேமுதிகவோட தான் கூட்டணி இணைவாங்களோ அப்படின்றது இருந்துச்சு. ஆனா இப்பவுமே அது இல்ல அப்படின்ற வரும் பட்சத்துல எந்த ஒரு கூட்டணியோடைய ஸ்ட்ரென்த்தும் இல்லாம தாவேகா தனியா தான் ஒரு கிளம்பிருக்காங்க. சின்ன திருத்தம், தாவேகா போய் தேமுதிகவோடையோ அதிமுகவோடையோ இல்லை மற்ற கட்சிகளோடையோ இணையுன்ற சூழலே இங்கே கிடையாது. ஏன்னா நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம், எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். எங்கள் தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கொள்கை எங்களுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வந்தால் நாங்கள் அரவணைக்கணும் தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் எந்த கூட்டணிக்கும் போகிறோன்றதை நான் எங்கேயுமே சொல்லலை. அது ஒன்றை மட்டும் நான் திருத்திக்கிறேன். இன்னொன்று வந்து இன்றைக்கு வந்து கூட்டணி பலத்தை நம்பி இருக்கிறது நாங்கள் திமுக கிடையாது. நாங்கள் வந்து தனித்தே நின்று 234 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய அளவுக்கு வல்லமை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. எங்களால் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கக்கூடிய அத்தனை விதமான சக்தி எங்களுக்கு இருக்குது. அது களத்தில் வந்து நீங்கள் 2026 தேர்தலில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தனித்தே நின்று ஜெயிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருந்தாலுமே ஒரு ஜனநாயக முறைப்படி எங்களை நோக்கி யாராவது வந்தால் நாங்கள் அரவணைத்து அவர்களையும் சேர்த்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோன்றது தான் எங்களுடைய மாநாட்டு தலைவர் சொன்னது. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கடைபிடிக்கிறோம். இதில் எந்த விதமான மாறுதலுமே கிடையாது. நாங்கள் யாரு கூடயும் போய் கூட்டணி சேருவோம்னு எங்கேயுமே நாங்கள் சொன்னது கிடையாது. அது இன்றைக்கு வரைக்கும் நிலைப்பாடு தான். இன்றைக்கு இந்த திமுக எந்த கூட்டணி கணக்குகள்லாம் வச்சு இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு விளையாட்டு காட்ட போகுது திமுகவுக்கு. இது ஒன்று நடக்க போகுது. இன்னொரு பக்கம் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம்ல, தனித்தே நின்றாலும் தனி மெஜாரிட்டியோட நாங்கள் ஜெயிக்கிறோம் 234 தொகுதியிலும் எங்கள் தலைவர் சொன்னார்ல, முடிஞ்சால் திமுக முதலமைச்சர் சொல்ல சொல்லுங்கள். திமுக தனித்து நின்று தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கும் திமுக முதலமைச்சர் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். தேர்தல் சந்திக்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வார்த்தை வாயிலேருந்து வராது. கூட்டணி கட்சி இல்லைன்னா திமுக கிடையாதுங்க. திமுக வந்தது ஃபுல்லாகவே கூட்டணி கட்சிகளால் வைத்து தான். ஆனால் அந்த கூட்டணி கட்சியை அவங்க மதிக்க மாட்டாங்க. 50 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறீங்க, கூட்டணி கட்சியை வச்சு தான் நீங்கள் அரசியலுக்கு வரீங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க. இன்றைக்கு வந்து கூட்டணி கட்சிகள் வந்து உங்களுடைய வெற்றிக்காக அவ்வளோ உழைத்தால் கூட துணை முதலமைச்சர் நீங்கள் கூட்டணி கட்சியில் தர மாட்டீங்க, அமைச்சர்களும் நீங்கள் கூட்டணி கட்சிக்கு தர மாட்டீங்க. எல்லாமே உங்கள் குடும்பத்திலேருந்து வரணும், கோபாலபுரத்துலேருந்து வரணும், அப்போ தான் கிடைக்கும், மற்ற யாருக்கும் கிடைக்காது.
அதுவும் குறிப்பாக ஐயா கலைஞர்களுடைய வாரிசாக இருக்கணும், திரு மு க ஸ்டாலினுடைய வாரிசாக இருக்கணும். இப்படியே தான் அந்த குடும்பத்திலே தான் வரணும். வேற யாரும் வர முடியாது. அக்கா கனிமொழிக்கே தரமாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அங்க இருக்குது. அப்ப இவர்கள் வந்து தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய திராணியோ, தைரியமோ இல்லாத ஒரு கட்சி திமுக. நாங்க அப்படி கிடையாது. தனித்து நின்றாலும் ஜெயிப்போம்னு சொல்லக்கூடிய கட்சி நாங்க. எங்களை நம்பி வருவதற்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நீங்க டிசம்பருக்கு பிறகு பார்ப்பீங்க. எங்க தலைவருடைய மாநாட்டிற்கு பிறகு எங்க தலைவர் அடுத்தது 3 மாத காலம் மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்த இருக்கிறாரு. ஓகே. அப்ப அந்த மக்களை சந்தித்து முடிக்கும்போது நீங்க பார்ப்பீங்க. அந்த எழுச்சியை பார்த்துட்டு எத்தனை பேர் இந்த பக்கம் வராங்கன்னு மட்டும் பாருங்க. ஓகே. நீங்க சொன்ன மாரி தான் டிசம்பருக்கு பிறகு தேர்தல் களம் நெருங்க நெருங்க நம்ம பேசின இப்ப பல விஷயங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்தல் களம் நெருங்க நெருங்க மீண்டும் சந்திப்போம் வாய்ப்பு இருந்தால். நீங்க நேர்காணல்ல பங்கேற்று பல கருத்துக்கள பகிர்ந்ததுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி.